மற்றும் கிடைத்த முக்கிய அறிவு பார்த்தீங்கன்னா மக்களே, புதிய தயாரிப்பு மொபைல் ஃபோன்களில் ஆதார் செயலியை கட்டாயமாக திட்டம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் ஒரு முக்கியமான ஒரு ஆதார் அப்டேட்டை பற்றி ஒரு 3 முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்தையில் புதிதாக விற்பனைக்கு வரும் மொபைல் ஃபோன்களுடைய அந்த மொபைலில் ஆதார் செயலியை கட்டாயமாக்கும் திட்டத்தை UITIA எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மத்திய அரசிடம் முன்வைத்துள்ளதாக சொல்ல வராங்க. இதற்கு சாம்சங், ஆப்பிள் ஆகிய நிறுவனங்களில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதும் சொல்ல வராங்க. ஸோ இதற்காக எதுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, ஸோ எதனால் இதுமாதிரி நடக்குது அப்படின்னு தான் இந்த செய்திக்குள்ளே ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நம் நாட்டு குடிமக்களுக்கான அடையாள அட்டைக்கான ஆவணமாக ஆதார் உள்ளதாக சொல்ல வந்த இந்த நிலையில் தற்போது 134 கோடி மக்களிடம் ஆதார் உள்ளது. வங்கி, தொலைத்தொடர்பு, விமான பயண சேவை, அரசு நலத்திட்டங்கள் உட்பட பல்வேறு சேவையில் ஆதார் வந்து பயன்படுத்தப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ கடந்த ஜனவரியில் மொபைல் ஃபோன் வாயிலாக பயன்படுத்தப்படும் புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அதன் நிலையில் தான் முகவரி உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை திருத்துதல் மற்றும் குடும்ப விவரங்களை நிர்வகித்தல் போன்ற வசதிகள் இதில் வழங்கப்படுவதாக சொல்ல வராங்க. மொபைல் ஃபோன் தயாரிப்பு நிலையிலேயே இந்த செயலியை அதில் பதிவிறக்கி வழங்கினால் அதை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என UITIA என்று கருதுகிறது. இந்த யோசனையை மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு முன்மொழிந்துள்ளனர் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ எதிர்ப்பு பொறுத்த மட்டும் ஆனால் இந்த யோசனைக்கு மொபைல் ஃபோன் உற்பத்தியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க அப்படி சொல்ல வராங்க. தகவல் தொழில்நுட்ப உற்பத்தியாளர்கள் சங்கமான MAIT இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்திய தயாரிப்புக்கு ஒரு அசம்பிளி லைன், வெளிநாட்டுக்கு அனுப்பும் மொபைல் ஃபோன்களுக்கு ஒரு அசம்பிளி லைன் என தனித்தனியே உருவாக வேண்டும். இது சிக்கலை ஏற்படுத்தும் என கூறியிருக்காங்க. இதற்கு முன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் முறைகேடுகள் தொடர்பாக புகார் அளிப்பது, தொலைந்த ஃபோனை கண்டறிவது உள்ளிட்ட வசதிகளை வழங்கும் இந்த சஞ்சார் சாத்தி என்ற செயலியை மொபைல் ஃபோன்களில் கட்டாயமாக்கி மத்திய அரசு பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருந்தது. ஸோ தனியுரிமை பிரச்சனையை பார்த்தீங்கன்னா முன்வைத்து இருந்த எதிர்ப்பால் அந்த உத்தரவும் திரும்ப பெறப்பட்டது அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய அரசு மாநில பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.